from writer-director Rian Johnson. The Holy Grail. A perfectly impossible crime. Wake Up Dead Man has critics singing its praises. God help me. Anything else? It's a deliciously entertaining mystery. That's nice. It's certified fresh. It's a miracle. Okay, you're freaking me out now. It's the best Knives Out movie yet. This case is solvable, right? Oh, you'll see. It's fun. Wake Up Dead Man, a Knives Out mystery starring Daniel Craig. Now playing in select theaters on Netflix December 12th, rated PG-13. சரி, உங்க கட்டில் கிட்ட வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அது வந்துட்டு அது பேசுது. ஏன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டேன். நான் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஏன்னா அப்போ வந்து 17 வயசு தானே, நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்கேட்டாக தானே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தது இல்லை. அப்போ வந்துட்டு அது சொல்லுது, சத்து belum tidur lagi tutup mata sajaன்ட்டு சிரிக்குது. ஆஹா சிரிக்குது. இது வந்து என் கட்டல் கிட்ட நின்று பேசுது. ஓகே, வேர்த்திருக்குமா உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது? அவனுக்கு என்னடா இது அப்படின்ட்டு நான் வந்துட்டு கண்ணுலாம் மூடி இருக்கேன், பிளாங்கெட்டு போட்டு இருக்கேன். நான் வந்து திறந்து பார்க்கல. அப்ப வந்து கொஞ்ச நேரம் கட்டல் மின்னுக்கு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, சிரிச்சிட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஞ்சி பாக்குறேன் இல்ல. அது அப்ப எனக்கும் தெரியல இது வந்து ட்ரீமா இல்ல உண்மையாலுமே நடந்ததா என்னதுன்னு தெரியாது, எனக்கும் தெரியல. ஸோ அப்புறமேலுதான் வந்துட்டு என்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பாத்ரூம்ல பார்த்தது அது இதுன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இதை பத்தி யாருக்கிட்டே இல்ல. இந்த பாத்ரூம் வந்துட்டு ராத்திரி பாத்ரூம் போறது, அங்க ஆளுங்க நிக்கிறது பாக்குறது, அந்த மாதிரி அதுல இருந்தா வந்துட்டு 2 பேர் பாத்ரூம் போனா ரெண்டு பேர் போகணும், தனியா போக கூடாதுன்னு சொன்னாங்க. ராத்திரியானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டைய போட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க. பயம், அவனுங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாரி இருக்கும். ஒண்டி எங்கேயும் போக கூடாது, 2 பேரா தான் இருக்கணும், தெம்மானு இருக்கணும் அப்படின்னு. அப்ப நானும் இத பத்தி நான் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. அப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாரி எல்லாரும் சொல்ல வந்துட்டு இந்த மாரி பாக்குறது, டாய்லெட்ல பாக்குறது, ராத்திரி பாக்குறது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு எனக்கும். சரி, ஆனா மத்தவங்க பார்த்ததுல வந்து நீங்க பார்த்த அதே உருவமா இல்ல வேற உருவமா? இல்ல அதெல்லாம் அதை பத்திலாம் நான் கேட்கல. அந்த உருவம் எப்படி இருக்கும், அவங்க உண்மையை சொல்றாங்களா எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நானும் வந்து கதாவை கேட்டுக்குவேன். ஓ ஆமாவா அப்படின்னு. என்னோட கதையை நான் யாருக்குன்னே சொன்னது இல்லை. அந்த உருவம் எப்படி இருக்கும், யாரும் பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க, ராத்திரி வந்து வெளியே பார்த்தோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த உருவம் எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு என்னது அவங்க வந்து சொல்ல கிடையாது. உண்மையை சொல்றாங்களா எதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து பார்த்தது ஒரு சின்ன பையன், ஒரு 3-4 வயசு உள்ள பையன். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு டோம் பக்கத்திலே வந்து ஜுருலாசே படுத்திருப்பான். அவங்களோட ஸ்டே பண்ற ரூம் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டோம் பக்கத்துலயும் வந்து ஒரு ஜுருலாசே இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த விஷயம் வந்து டெய்லி நடக்கும். எப்படின்னா வந்துட்டு அதோட வேலை வந்துட்டு கவுண்ட் பண்றது. அதுக்கு கொடுத்த வேலை எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 30% வச்சுக்கோமா அந்த டோம்ல, எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு வந்து அதோட வேலை வந்து கவுண்ட் பண்ற வேலை. அதனாலதான் நான் ஏர்லியா சொன்னல, கட்டலுக்கிட்ட எல்லாம் போயிட்டு நின்றுகிட்டே இருக்கு, அப்படி என்னமோ பேசுது அப்படின்னு. அது வந்து தனக்குள்ளே பேசிக்குது, வந்துட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு. அது லாஸ்டா வந்து என்ன பண்ணும்னா அதோட கத்துவோ கிட்ட போயிட்டு சொல்லுமா, இத்தனை பேர் வந்துட்டாங்க இருக்காங்க, இவங்க இல்லைன்னு. அதோட வேலை வந்து அதுதானா. ஆனா இது யாரு வளர்க்குறாங்க, யாரு அவங்களோட கத்துவோ அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லும் தெரியல, எனக்கு தெரியல, அது கன்ஃபார்மா தெரியல. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.